டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா? ஃபைனலி ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப்பு. என்னடா சோலோ ட்ரிப்புன்னு சொல்கிறானே, ரொம்ப நாள் போகிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒன் டே தான். ஏன்னா ஒன் டே தான் போகிறோம், ரொம்ப பில்டப் பண்ணுறானேலாம் நினைக்காதீங்க. ஒரு சோலோ ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணி போகிறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒன் டே போகிறதா இருந்தாலும் அதில் பிளானிங்ஸ் அவ்வளோ இருக்கும். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 6-7 ஹவர்ஸ் அது மாதிரி தான். ஆனால் நான் புக் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிறது, ஐ மீன் அந்த 6-7 ஹவர்ஸ் போகிற ட்ரெயின் கிடைக்கல. 16.5 ஹவர்ஸ், அதாவது 16 மணி நேரம். போகிற டெஸ்டினேஷன் ஒன்று தான், ஆனால் நம்ம இப்படி தொடாமல் இப்படி வந்து தொட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 5:30 இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:30. எனக்கு இப்போ 8:30 நான் ட்ரெயின் ஏறினேன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது ஃப்ரைடே 8:30 நான் ட்ரெயின் ஏறினேன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 12:30 12:45 தான் எனக்கு வந்து நான் போகிற டெஸ்டினேஷனுக்கே போவேன். சரி ஓகே, அப்படி எங்கே தாண்டா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க நான் எங்கே போகிறேன்னு. நீங்கள் தம்ப்நெயில பார்த்தாலும் கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க, அழிச்சிருக்கேன். நான் சர்ப்ரைஸாக சொல்கிற மாதிரியே சொல்கிறேன், நீங்களும் சர்ப்ரைஸாக பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, பேக்ஸையும் பேக் பண்ணியாச்சு. நான் பேக்கை காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒன் டே அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெஸ்ஸு வேறு என்னென்ன எசென்ஷியல்ஸ் வேணுமோ எல்லாமே இந்த ஒரே பேக்கில் இருக்குது. ஜஸ்ட் ஒன் டேங்கிறதுனால எனக்கு இதுக்கு மேலே எனக்கு வந்து தேவைப்படலை. சோலோ ட்ரிப்புங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டே டியூன், பார்க்கலாம். பாய். நார்மலாகவே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் முன்னாடியே போயிடுவேன். பிகாஸ் வந்து சீக்கிரம் போனாலும் பரவாயில்ல, லேட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு தாட் தான். எஸ்பெஷலி இன்னொரு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ பெங்களூரில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகணுன்னா ரொம்ப முன்னாடியே கிளம்பணும். அதுக்காகவும் வந்து பயந்துட்டு எப்படியாவது சீக்கிரம் கிளம்பிடுறது. பெங்களூர் டு சென்னைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே ட்ரெயின் வந்துடும். ஸோ அதனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு எங்கேயோ போட்டுருந்தேன், 5th பிளாட்ஃபார்மோ 6th பிளாட்ஃபார்மோ. ஸோ அதுக்கு ஏறி இறங்கி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. என்னடா அவன் இப்படிலாம் ரியாக்ஷன் கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் லேட்டு. அந்த கடுப்பு, அந்த காண்டு தான். அதுக்கப்புறம் ஜாலி ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு போய் நின்னா இது என் ட்ரெயினே இல்லை, என்னோட 2 செகண்ட் தான் வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே, ட்ரெயின் தான் வரலையே, கொஞ்ச நேரம் போய் உட்காருவோன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பினா உடனே ட்ரெயின் வந்துச்சு. என்னை இப்படி சோதிக்கிறீங்களேடா, ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் கொடுக்காம. சரி ஓகேப்பா, ட்ரிப்புக்காக வந்திருக்கோம், இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழிச்சிட்டு திரும்பியும் போயிட்டு ட்ரெயினில் போயிட்டு ஏற போயாச்சு. இந்த கோவிலெல்லாம் வந்து பிரசாதத்துக்கு நம்ம எப்படி முந்தி போவோமோ அதே மாதிரி நான் வந்து முந்தி அடிச்சுட்டு ஃபர்ஸ்டே உள்ள வந்துட்டேன். நான் யாருமே இல்லை என்னோட கேபின்ல. இட் வாஸ் வெரி பீஸ்ஃபுல். என்னோட சீட் பார்த்தீங்கன்னா அப்பர் பெர்த். ஸோ அப்பர் பெர்த்னாலே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் ஹைட் அப்படிங்கிறதுனால எனக்கு தலை ரொம்ப என்னோட வயிறு வந்து பசின்னு சொல்லிட்டு சத்தம் போடுதுன்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணியும் ஒரு ஃப்ரூட் பாக்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வெஜிடபிள் பிரியாணி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே இல்லை. படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி இது பேர் வெஜிடபிள் பிரியாணி தான், ஆனால் உண்மையில வந்து இது வந்து வெஜிடபிள் பிரியாணியே கிடையாது. ரொம்ப லாங் ட்ராவல் அப்படிங்கிறதுனால எனக்கு காலையில் வந்து ஒரு 9 o'clock ட்ரெயினில் வந்து முழிப்பு வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து முடிச்சுட்டு அப்படியே ப்ரெஷ் பண்ணிட்டு பக்கத்து சீட்டில் வந்து அப்படியே உட்காந்துட்டு அந்த அப்படியே ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், 16 மணி நேரம் ட்ராவல். ஸோ எனக்கு வந்து சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே மட்டும் வர முடியாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் மூவிஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், லைக் இந்த ஜியோ ஹாட்ஸ்டார்லேருந்து. ஸோ நான் வந்து அப்பப்போ வந்து லைக் அந்த மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸும் அப்படியே பார்த்துட்டே வந்தேன். சரி ஓகே, நம்ம ரொம்ப நேரம் உள்ளே உட்காந்துட்டு இருக்கோமே, நம்ம அப்படியே வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி வியூ வச்சுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள உட்காந்து வருது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிரைம். இந்த ரெகுலரான வேலை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இதை மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம ஒன் டே தனியாக வரும்போது தான் அவ்வளோ ரிலாக்ஸ், அவ்வளோ காமன், அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வைப் எனக்கு கிடச்சிது அன்னைக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரெயின் ட்ராவல் எப்போதுமே இருக்கும். பட் ஆனால் நான் மோஸ்ட்டாக வந்து இந்த நைட் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் பார்க்கவே முடியாது. இந்த ஒரு காம்னஸ், பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவலில் மட்டும்தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்லீப்பரில் போனாலுமே இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனாலே நம்ம இங்கே எவ்வளோ நேரம் இருக்கோமோ நம்ம அவ்வளோ நேரமும் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் செட் நான் வந்துட்டேன். நிறைய டிலேஸ்க்கு அப்புறம் ஒரு வழியே வந்தாச்சு ஃபைனலி. இதுக்கு தான் ரொம்ப மாசமாக வெயிட் பண்ணேன். நான் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். நம்ம அப்படியே நம்மளோட அந்த சென்னை வெயில் தான் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்தது. ஆனால் அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? என்ஜாய் பண்ணுறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான். We reached. ஸோ ஒரு வழியே வந்தாச்சு ரூமுக்கு. சிங்கிள் பர்சனுக்கு ஒன் டேக்கு தங்குறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சூப்பரான சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரெயின் வேறு பார்த்தீங்கன்னா 2 hours லேட்டு. ஸோ 2 hours லேட்டுங்கிறதுனால இங்கே வரதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோவில் போகிறதுக்கும் ஆப்போசிட்டில் பீச்சுக்கு போகிறதுக்குமே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பார்க்கலாம் பாய். ஸோ ரெடி ஆகிடுச்சு, போமா கோயிலுக்கு. பாய் எல்லாத்துக்கும். ஸோ இதுதான் நான் தங்கியிருக்க ரூமு. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். அந்த உங்களுக்கு நான் திரும்பி காமிக்கிறேன். இதுதான் நான் தங்கியிருக்க ஹோட்டல். அங்கேருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பீச் இருக்குது. இங்கே தான் பீச்சு. ஸோ இதுதான் ஹோட்டல், இங்கே தான் பீச். அப்போ ஸோ ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போய்ட்டு நெக்ஸ்ட்டு கோவில் போகலாம். ஓகே வாங்க போகலாம். என்னதான் ரொம்ப ரொம்ப சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் எனக்கு இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்க லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு லொக்கேஷன். இதுதான் நான் தங்கியிருக்க ஹோட்டல். அப்படியே இங்கேருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா பீச்சு, செம வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பீச். அப்படியே பீச் வந்து அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கோவில் இருக்கும். ஸோ இந்த கோவில் பக்கத்துலேயே இந்த பீச்சு. ஸோ செம்மையான ஒரு வியூவும். ஸோ இந்த பீச்சில் ஒரு 15-20 மினிட்ஸ் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக கோவில் தான் போக போகிறேன். ஹாய் செம வெயில். நான் இங்கே ஆக்சுவலி இவ்வளோ வெயில் எதிர்பார்க்கல. உச்சி வெயிலுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செம வெயில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் இங்கே ஒரு 15-20 மினிட்ஸ் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய்ட்டு நான் அப்படியே கோவில் போய்ட்டுறேன். நீங்களே பாருங்களேன், இந்த இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கும். இந்த பக்கம் காமிக்கிறேன். இங்கே பக்கம் கோவில், அங்கே கோவில் தெரியுதா? அப்படியே கோவிலேருந்து அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா பீச் ஃபுல்லாக. ஸோ செம்மையான ஒரு வியூ. நான் உங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு காமிக்கிறேன். ஸோ கோவிலும் இருக்காங்க. ஆகா, இது கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் நல்ல வெயில். ஆனால் ஒரு 6 மேபி ஒரு 6-7க்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் உங்களுக்கு இவ்வளோ வெயிலெலாம் இல்லாமல். ஐ திங்க் எனக்கு என்னன்னு தெரியல, கோவிலுக்கு இப்படியே இந்த வழியாகவே இந்த வழி நடக்கலாமான்னு தெரியல. இந்த வழியாகவே இப்படியே போகலாமான்னு தெரியல. எனக்கு ரூட் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நான் என்னென்னு பார்க்கணும். ஸோ அப்படியே வந்து லைக் இந்த வழியாகவே அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் கோவிலுக்கு. ஸோ இப்படி போக முடியுமான்னு தெரியல. ஆனால் பைக்லலாம் போகிறாங்க. இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ பைக்லலாம் போயிட்டுருக்காங்க பீச்சில். ஸோ இப்படியே போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவுமே சூப்பராக இருக்குது. வெயில் தான் ரொம்ப அதிகம். ஸோ ஆனால் சூப்பராக இருந்து வாக் பண்ணுறது வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கோவிலில் பார்க்கலாம். ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஒரு வழியாக வந்தாச்சு கோவில். அங்கே வந்து சிவன் சாலை இருக்குது. ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ கிளியராக தெரியுன்னு தெரியல. ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இது எவ்வளோ பிச்சை கிளியராக தெரியுதுன்னு தெரியல. நான் முடிஞ்சால் பக்கத்தில் போய்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இங்கே கோவில் இருக்குது, சுற்றி 3 பக்கம் கடல். அங்கே சூரியன் இருக்குது, இங்கே வந்து கோவில். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல், பீச். கடைசி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில். ஸோ திருச்செந்தூருக்கு அப்புறம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ தான் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக மேலே போயிட்டு நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ஸோ அப்படி மேலே போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்பா என்ன ஹைட்டுப்பா, கிட்டத்தட்ட 20 மாடி ஹைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது பா எல்லாம் ஒர்த்துடா, நம்ம இவ்வளோ தூரம் வந்தது எல்லாமே அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. முதல்ல லிஃப்ட் இருக்குது, நம்ம மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 25 rupees கொடுத்து நானும் வந்து அந்த டிக்கெட் வாங்கிட்டேன். அண்ட் நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா 17th floor. அப்பாடா ஒரு வழியா வந்தாச்சு. இதுதாங்க, இந்த வியூக்காக தான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி பெங்களூர்லேருந்து இந்த வியூ பார்க்க தான் அப்படியே வந்தேன். நீங்களே பாருங்களேன். அந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஐலாண்ட் சுற்றி 3 பக்கமும் கடல். மேலே பார்த்தீங்கன்னா சூரியன், அந்த சூரியனோட நிழல் அப்படியே கீழே விழுது. இப்படி ஒரு வியூவை நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த வியூக்கு வந்து ஈக்குவலான ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. இதை மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5 to 7 இதை மாதிரி டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹெவன்லி ஃபீல் உங்களுக்கு இருக்கும்.
இந்த வியூவை டிஸ்கிரைப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா வேர்ட்ஸே இல்லை. ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து இது வந்து கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. ஆனா இதை நீங்க நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே வாயடிச்சு போயிருவீங்க. ஏன்னா நான் இதை அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா லைஃப் டைம்ல ஒரு தடவை போயிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சோலோ ட்ரிப் போகிறோமே எப்படி இருக்க போகுதுங்கிறதுல ஒரு மாதிரி பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாலும் கொஞ்சம் பயமும் இருந்தது, எப்படி இருக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு. என்னதான் இது ஒன் டே ட்ரிப்பாக இருந்தாலும் இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் அண்ட் என்னோட மனசில் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து திரும்பியும் கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அந்த ஃபீலோடய நான் அப்படியே சந்தோஷமா இந்த ட்ரிப்பை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் 70-80 கிலோமீட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உடுப்பி இருக்கு. ஸோ உடுப்பியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் டெம்பிள் இருக்கு, அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த தடவை நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளான் பண்ணியிருந்தா நான் அங்கேயும் போயிருப்பேன். பட் ஆனால் எனக்கு இங்கே ட்ரெயின் டிலே ஆனதுனால என்னால் இந்த தடவை போக முடியல. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போவேன். சாரி, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரிப்ல ஆக்சுவலி எப்போ போனேன்னு பார்த்தீங்கன்னா Feb 13th கிளம்பி Feb 14th போனேன். ஸோ Feb 14th ஆஃப்டர்நூன் போயிட்டு Feb 15th ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு அகைன் பெங்களூருக்கு ட்ரெயின். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா Feb 15th பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. இது வந்து எனக்கு வந்து புக் பண்ணும்போது தெரியவே தெரியாது. பட் ஆனால் எனக்கு புக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பர்ஃபெக்டான டைம்ல நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பேக்லாம் பேக் பண்ணி அப்படியெல்லாம் கிளம்பிட்டேன் ஸ்டேஷனுக்கு. சரி, ஓகே, ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஏன்னு தெரியல, ஆனால் எனக்கு இந்த ஊரை பார்க்கும்போது அப்படியே நம்ம திருநெல்வேலியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. சரி, ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம் சொல்லிட்டு ஸ்டேஷன் போனால் ஸ்டேஷனில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்டு கூட இல்லை. பிகாஸ் அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 பிளாட்ஃபார்ம். பட் ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் வருது எல்லாத்துக்கும். ஸோ நீங்கள் முருடேஸ்வர் வரீங்கன்னா இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே என்ன பெரிய அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வெறும் 2 பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் வருது. ஸோ உங்களுக்கு அது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்காது. ஏன்னு தெரியல, எனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ள போகும்போது எனக்கு அந்த அப்படியே தாழையத்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல். இதை அப்படியே இந்த ஆம்பியன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது மேபி நீங்க தாழையத்து ரயில்வே ஸ்டேஷன் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேபி வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இப்போ தாழையத்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. பட் ஆனால் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது அதுக்கு முன்னாடி எல்லாமே ஸ்டேஷன் வந்து அப்படிதான் இருந்திருக்கு. எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க, நானும் நிறைய தடவை போயிருக்கேன். சரி, ஓகே, சோலோ ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கடைசியாக போயிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் எப்போ போவேன்னு தெரியல. பட் ஆனால் சீக்கிரமாக கண்டிப்பாக போயிட்டு வரணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கு. இன்னொன்று நினைக்கிறேன், பார்க்கலாம். சோலோ ட்ரிப்னு சொல்றதை விட சோலோ ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்னு சொன்னால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். Feb 14th உங்களுக்கு வந்து இனிமேல் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரலாம். ஆனால் எனக்கு வந்து இனிமேல் Feb 14th அண்ட் Feb 15th அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக நான் அந்த ட்ரிப் தான் ஞாபகம் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிப் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மறக்கவே முடியாது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, see you.